கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை எம்ஜிஆர் நகரில் வெள்ள நிவாரணம் பெறும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 42 பேர் உயிரிழந்தனர். இந்த சோக வடுவை திரும்பி பார்க்கும் செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 2005ஆம் ஆண்டும் சென்னையில் கனமழை கொட்டி வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். அந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி சென்னை எம்ஜிஆர் நகரில் அரசால் வழங்கப்பட்ட மழை வெள்ள நிவாரணம் பெறுவதற்காக மக்கள் திரண்டிருந்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 42 பேர் உயிரிழந்தனர். 10 ஆண்டுகளாகியும் இந்த துயரச் சம்பவத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் மீளாமல் இருக்கின்றனர். வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் நகர் ஸ்கூலுக்கு போய் அங்கே கியூவில் நிற்கும்போது கதவை திறந்து விட்டாங்கன்னா என்ன சாதனமெல்லாம் போய் விழுந்து அவங்க நசுங்கி இருந்துட்டாங்க. சொந்தங்களை இழந்து பரிதவிக்கும் அவர்கள் இது போன்ற துயரச் சம்பவம் யாருக்கும் நிகழக்கூடாது என கூறுகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு படபடத்து மெய்சிலிருப்பதாக தெரிவிக்கின்றனர். இப்போ கூட நாங்கள் அந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் வேதனைப்பட்டு தான் இருக்கோம். என்ன அதுலேருந்து மீளவே முடியல. நான் இறந்தாதான் என்னுடைய அந்த நினைவுகள் மறையும் பொழுது அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒவ்வொரு நாளுமே அந்த நிகழ்ச்சி என்னால் இன்னமும் மறக்கவே முடியல. தாங்கள் இறந்தால்தான் இந்த சம்பவத்தின் சுவடுகள் மறையும் என உருக்கமாக பேசும் உறவினர்கள் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க நிவாரண பணிகளை ஒழுங்குபடுத்தி மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்தணும் சார். முறைப்படி அதை ஒழுங்குபடுத்தி மக்கள் கூட்டம் சேராத அளவுக்கு வீடு வீடா வந்து கேட்டு ஒரு ரேஷன் கார்டை வச்சு வீடு வீடா தெருவில் வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போதும் பெருமழை பெய்து வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நிவாரணத்தை எதிர்நோக்கி அவர்கள் காத்திருக்கின்றனர். இந்த தருணத்தில் 2005ஆம் ஆண்டின் துயரச் சம்பவம் மீண்டும் நிகழாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே உறவுகளை இழந்தவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக பாஸ்கரன்.